ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரா? அவர் இருக்காருங்க. ஐயா இன்ஸ்பெக்டர். ஹலோ கோதண்டராம் சார், நீங்க உடனே புறப்பட்டு அநாத ஆசிரமத்துக்கு வரீங்களா? எதுக்குங்க? என்ன விஷயம்? நான் விடிஞ்சிருந்து வீட்டுல இருக்கேன், நான் ஏங்க வரணும்? நீங்க வரீங்களா? நான் வந்து அழைச்சுக்கிட்டு வரேன். வேண்டாம்ங்க, நானே இங்க வரேன். உங்களுக்கு இப்ப அடிக்கடி போன் வருது, யாராரோ என்னென்னமோ பேசுறாங்க, என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல. அது சரியா? இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கே என்ன அநாத ஆசிரமத்துக்கு வர சொன்னாரு? ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தியா என்ன? இங்க பாருங்க, என்ன சந்தேகப்பட்டா ஹரிச்சந்திரனை சந்தேகப்பட்ட மாதிரி. எதுக்கு சார் அர்ஜென்ட்டா வரும்படி போன் பண்ணீங்க? இந்த நகைகள் உங்களுக்கு லட்ச லட்சம் விலை மதிப்புள்ள நகைகள் நம்மளுக்கு சொல்லுங்க. இந்த நகைகள் என்னதுதான்? கொடுத்துடுங்க சார், நாங்க எடுத்துட்டு போறோம். வர்றது எப்படிங்க? கோதண்டராம சார் அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்திருக்கிறதா இதுல எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு. இந்த எழுத்து பாரு ராமசுப்பு, வைர நகைகள் என்னதான் இருக்கும் போது கடிதம் என்னது இல்லாம எப்படி இருக்கும்? இந்த கடிதம் என்னதுதான், நகைகள் என்னதுதான். கோதண்டராம சார், இந்த வைர நகைகளை நீங்க நாமா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஆனா இவ்வளவு நகைகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அழகதை மட்டும் எங்களுக்கு இருக்கு. இது என் மனைவி போட்டிருந்த நகைகள் தாங்க. உங்க மனைவி போகும்போது மஞ்சள் கயிறு தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா ராமசுப்பு, மறந்து போன விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதையா. அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தேவை. சாகிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு தங்க நகைகள் மேல நெருப்பு ஏற்பட்டு மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்கிட்டா. சரி, அவளுக்கு தேவையில்லாத நகைகள் எனக்கு மட்டும் எதுக்கு நினைச்சு அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்தேன். கொள்ளை கொள்ளை வந்தது கொள்ளை, கண்ணாலே கண்ணை கவிக்குள் கண்ணே, வாடை காற்றில் ஆடைதானே நீ என்றானவள், தேன் தந்தானவள். சொல்வது கனியே இதழில் தேன் கொண்டது, அமுதம் தித்திக்கையா கொண்டது. கன்னிப்பாவை கள்ளப்பார்வை என்னை பார்த்தால் அம்மம்மா என்னை கொண்டு ஓடி போனான். யார் என்பது கொள்ளை கொள்ளை வந்தது கொள்ளை, கண்ணாலே கண்ணை கவ்விக்கொள் கண்ணே. என் தோளிலோ இனியே உனக்கே நான் தொட்டிலோ, குளிரும் கனலும் ஒன்றானது.
மானே நீ என்றாளவள் தேன் தந்தாளவள் ஹலோ ஐடிஓ விஸ்வநாத் ஹியர். இப்பவே நீங்க புறப்பட்டு போய் பிரபல அரசியல்வாதியான நாராயணா ஆபீஸை செக் பண்ணா உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்கும். கொள்ளையடிச்ச பணம். ஹலோ 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 இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? ஐஸ்வர்ய லட்சுமிக்கு பூஜை செஞ்சேன். தாயே இன்னைக்கு என்ன லட்சாதிபதி ஆக்கிடுன்னு கேட்டேன். எழுந்து பாக்குறேன் சூட்கேஸோட பணம் வந்திருக்கு. ஜோக் பண்றீங்களா? என்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது உங்ககிட்ட எப்படி ஜோக் பண்ண முடியும்? உண்மையத்தான் சொல்றேன். ஆல்ரைட், இந்த வார்த்தையை கோர்ட்டுக்கு வந்து சொல்லுங்க மிஸ்டர். ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு இருங்க. என்னங்க உங்க பேரு? ஆர் விஸ்வநாத். சிவபெருமான் பேருன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கு கோவக்காரரா இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரின்னு நினைக்கிறேன். சிம்பிள். இவ்வளவு பணத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கத்துல ஒப்படைக்க போறீங்க. அவங்க என்ன செய்வாங்க? 60 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய காரியம் நடக்குமா? நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகள் தீருமா? இல்ல, மக்களுக்கு பயன்படாம அந்த பணம் எங்கோ ஒரு மூலையில போய் கிடக்கும். அதனால நான் சொல்றபடி செய்யுங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு நாராயணன் ஒரு சின்ன வியாபாரி, கருப்பு பணமே இல்லைன்னு ரிப்போர்ட்டை எழுதிருக்கு. ரொம்ப நல்லாவே பேசுறீங்க மிஸ்டர். சந்தேகம் என்ன? ஒரு சிலர் கஷ்டப்பட்டு வாழறாங்க. நான் அறிவை பயன்படுத்தி வாழறேன். ஆனா நான் கடமையை பெருசா நினைச்சு வாழ்றேன். நீதி விசாரணைக்கு தயாரா இருங்க. என்ன நாராயணா, நான் கேள்விப்பட்டாலும் உண்மைதானா? உண்மைதாங்க. இல்லன்னா இப்படி தலையில முக்காடு போட்டுட்டு போயிருப்பாரா? அட வாய முடியா. 60 லட்சம் போச்சு வேதனை பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வேடிக்கை இருக்கா? யாரப்பா அவன்? ரைடு செஞ்சவன் பேர் என்ன? விஸ்வநாதனா? ஐயோ, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா. தன் கடமையை காப்பாத்த உயிரை விடுவான். இப்ப என்ன செய்யறதுயா? நம்ம பார்ட்டிகள்லாம் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. கொடுக்கல எல்லாம் மான மரியாதை எல்லாம் போயிடுமே. பேசாதையா. இன்கம் டாக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயமா பணம் எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ 60 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றது முடியாத காரியமா? ஆஹா, அந்த ரைடு பண்ண வச்ச பெரிய மனுஷன் யாரோ. ஹலோ, ஏண்டா நாராயணா, ரைட் பண்ணிட்டாங்களா? யார் பேசுறது? முன்னால் கொல்லப்பட்ட மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகரனின் ஆத்மா. யாரவே மறுபடியும் சந்திரசேகரன் ஆத்மாவா? உனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரே மாதிரியான பிளாஷ்பேக் தானே? வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இவ ஒருத்தனை விரும்பினா. மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போனேன், அப்படித்தானே? அப்படிப்பட்டவனை நீ எதுக்காகமா விரும்புற? அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பையனோட தாய் மாமன் கடிதம் எழுதினாராம். என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனை நீ மறந்ததுன்னு எழுதினாராம். அத பார்த்து இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டான். யாரவன்? ரவி, இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். மானதி எப்படி இருக்கா? மனசுல காயம் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு ஒண்ணு இல்ல. யார் நீ? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தண்டிக்க வேண்டியவரே இப்படி தப்பு செஞ்சு எங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எதுக்கு ஆளானீங்களோ உங்க வாயாலேயே சொல்லுங்க. விஷயத்தை விவரமா சொல்லு. பாயிண்ட் நம்பர் 1,
போலீஸ் அதிகாரி லவ் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் 2, லவ் பண்ண பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுடலாமா? பாயிண்ட் நம்பர் 3, இதை சொல்றதுக்கு நீங்க யார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆபத்துல உள்ள பெண்களுக்கு அண்ணனாக இருக்க வேண்டியவன் மாலதிக்கு அண்ணனே நினைச்சுங்க. அப்படிதான் நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் இருக்கும் போது காதலிச்சதுல தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தாம இருந்தா அதுவே போதும். இதுல எழுதி இருக்கிறது என்ன? உங்க வாயால முடியாதுன்னு சொல்லாம உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை எழுத வச்சீங்களா? நீங்க அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இந்த கடிதத்துல எழுதி இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? அது அவருடைய சுயநல எண்ணமா இருக்கலாம். அவர் தடுத்தாலும் மாலதியை நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? அவர் தடுத்தாலும் மேரேஜ் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அவசரப்படாதீங்க துர்க்கம்மா. அவர் மாமா கிட்ட பேசின பிறகு முடிவு செய்வோம். ஆகட்டும் தம்பி. நாம சந்திச்சு 60 யுகங்களாச்சு. அது என்ன கணக்கு? மணிக்கு 60 நிமிஷங்கள், நிமிஷத்துக்கு 60 செகண்டுகள். இது காலம் காட்டுற கணக்கு. செகண்டுக்கு 60 யுகங்கள்ங்கிறது காதலர்கள் கணக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்ன விஷயம்? வேற என்ன இருக்கு? நாம சந்திச்சு ரொம்ப நேரமாச்சு இல்ல? ஒண்ணுமே செய்யாம இருந்தா அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதோட வேலை முடிஞ்சிடும். என்ன செய்யணுங்கிறீங்க? நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். சரி சரி, ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் சரி சரி. கட்டி பிடிச்ச சரி சரி. அங்கில் உள்ள குஷி குஷி. குஷி குஷி. சரி சரி, ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் சரி சரி. வாடை காத்தில் கல்யாணம், வாடி நீயே ஆதாரம். அம்மாடி மார்பில் இட்டு அடச்சுன்னு கோலாட்டம். ஐயா கண்ணை சாயந்திரம், ஆனா தோணும் சிங்காரம். கண்ணத்தில் கண்ணம் வைத்து வைக்க சொல்ல முத்தாரம். முந்தானை பங்களித்து முந்தானை பங்களித்து நீ என்னை கொஞ்சம் காலாட்டு. தாலாட்டு பாட்டோடு தலையால நீ பாடிக்கோ. பொன்மாலை உன் தோளில் நாளோடும் நாள் வந்தது. சரி சரி, ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் சரி சரி. மானே உந்தன் மனசென்ன, மங்கை உந்தன் வயசென்ன. ஒரு முத்தன் நீதா வந்து தானே ஆறும் என் தாபம். ஏ பெண்ணே நீயும் செந்தேனை இன்றே சிந்து. சுதி மீறி போனா தடாகங்கள் கண்ணே எங்கே. சரி சரி, ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் சரி சரி. கட்டு
சரி சரி அங்கே உள்ளம் குஷி குஷி ஓ குஷி குஷி சரி சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி சரி